வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் பார்க்க கிராண்டான லுக் தரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் 1.25 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி 2 லைன் நான் போட்டு பாட் நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மல்டி கலரில் கிளிப் ஸ்டோன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்லேயும் கலர்ஸும் நிறைய மல்டி கலர்ஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பேர்ல் பீட் சாரீ கலரில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேர்ல்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபிட்டிங் குந்தன். ஸோ அதுவும் இந்த மாதிரி இதுவும் நிறைய கலர்ஸ்லேயும் நிறைய ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கிடைக்குதோ அந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரியான ஒரு நெக்லைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு லைன் சரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட், ஒரு லைன் ரவுண்ட் பீட், அப்புறம் சுகர் பீட் வச்சு கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த லைனும் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இதே மாதிரியே ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்டர் ஒர்க்கு நம்ம சிம்பிளாக எப்போவும் ரெகுலராக செய்கிற ஒர்க்கு தான். ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கல. ஸோ 2 லைனும் நம்ம இதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே இங்கே கீழேயும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு லைன் வந்து இதே மாதிரி சுகர் பீட் நம்ம எந்த லைனில் ட்ரா பண்ணியிருக்கணும் ஸோ அந்த லைனில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம வெளிப்பக்கமாக நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை இந்த அகலம் வந்து நமக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைனை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு உள்பக்கமாக ரவுண்ட் பீடும் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு. இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் 1 இன்ச் வர்ற மாதிரியான கேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பார்க்கவும் கிராண்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இதுக்குள்ளே எப்படி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அந்த பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில். இதை வந்து நம்ம எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு அந்த மாதிரி சும்மா ரஃபாக வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நான் வச்சு பார்த்துக்கிறேன் எப்படி எந்தெந்த இடத்துக்கு நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வைக்கணும். ஒரே கலரை திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கலர்ஸ் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம கை ஊசி வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊசியில் டபுள் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் த்ரெட்டு போட்டு அதை இழுத்திங்கன்னா அது டபுள் ஆகிக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த கிளிப் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து நீடில் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆரி நீடில் வந்து இதை ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கை ஊசியில் வச்சு மட்டும்தான் இதை தைக்க முடியும். இல்லைன்னா க்ளூ போட்டு ஒட்டினா இது அவ்வளோவா ஒட்டாது. இது கிளிப்பு வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இல்லை, அதோட செட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தைக்க மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி இதில் ஹோல்ஸ் இருக்குது, அதை வச்சு தைக்க மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி 4 பக்கம் ஹோல்ஸ் இருக்கிறனால ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கம் இருக்கிறதுலையும் பார்த்து கரெக்டாக நீடில் உள்ள விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இழுக்கும்போது பார்த்திங்கன்னா த்ரெட் எதுவும் லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரிக்கு நாட் போடுவோம் இல்லையா ஃபஸ்ட் நாட், அந்த மாதிரி பெரிய நாட்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2வது போடுற நாட்டு இப்படி பிடிச்சி நல்லா டைட் பண்ணிங்கன்னா நல்லா அது டைட் ஆகிக்கும். அப்போ டைட் ஆனால் தான் அது எங்கேயும் நகராமல் நம்ம எந்த இடத்துல வச்சோமோ அது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எதுக்கும் 2 வாட்டி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அது அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து அங்கங்கே மூவ் ஆச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நமக்கு அந்த துணி அடியில் இருக்கிற துணி வந்து தெரியும், இது கொஞ்சம் அப்படி இப்படி விலகுனா. ஸோ நல்லா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4லையும் 2 வாட்டி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது அங்கே உள்ள ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டோனும் இதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக வச்சு நான் இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் பீடு வந்து எடுத்திருக்கேன் சாரீ கலரில். இதை வந்து நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து ரேண்டமாக, இது வந்து எதுவுமே நம்ம வந்து இப்படி தான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே ரேண்டமாக நமக்கு ஒன்று போல் இல்லாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க.
ஸோ இதுக்கு வந்து நாட் போட்டு தான் நம்ம தனித்தனியாக வைக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூஸாக வைக்க முடியாது. நம்ம கேப் ஜாஸ்தி இருக்கிறனால ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு நாட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நாட் போட நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் த்ரெட்டு வந்து அந்த சாரீ கலர்லேயே, அதாவது ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் அன்ஈவனாக வச்சு முடிச்சிருக்கேன். எல்லா இடத்துக்கும் நாட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங் குந்தன் இது வந்து கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஒவ்வொன்றா வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. இந்த ஸ்டோனுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே எச்சா போச்சுன்னா ரொம்ப வெளியே வந்துடும். ஸோ ரொம்ப கம்மியாக போட்டுட்டிங்கனாலும் இந்த ஸ்டோன் அவ்வளோவா ஒட்டாது. ஸோ அதனால் ஒரு அளவுக்கு வந்து இதுக்கு நம்ம க்ளூ போட்டு தான் ஆகணும். ஸோ இதை நம்ம கையிலேயே ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஸ்டோன் வந்து நல்லா ஒட்டும் நமக்கு. இதுவும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து இருக்கிறதே கொஞ்சம் பெரிய ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவும் தூரமாக தான் வைக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் வைக்கல. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சின்ன ஸ்டோனாக இருக்கிறனால கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இதை நம்ம வந்து நீடில் எடுத்து இந்த மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு நீடில் வந்து ஒட்டாது. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கையில் எடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலரும் ஸ்டோனும் ஒவ்வொரு லைனாக கொடுங்க. நீங்கள் மொத்தமாக எடுத்து போட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஐ ஷேப்பில் வந்து நான் ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதே மாதிரியே ப்ளூ கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் ரேண்டமாக அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே எல்லாமே க்ளூ போட்டுட்டு இதுக்கு இந்த கலர் தான் ஒட்டணும் அப்படின்ட்டு இல்லை. இது மல்டி கலர்ஸில் நம்ம என்னென்ன கலர்ஸில் கிடைக்குதோ அந்த கலர்ஸ்லலாம் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் தெரியும் இந்த டிசைன். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கமாகவும் ஒட்டிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டோன் அப்படிங்கிறதுனால இது வந்து பக்கத்தில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில். இதுலேயும் வந்து பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும், 4 ஹோல்ஸு. இதுவும் அதே மாதிரி நம்ம ஊசி நூலில் தான் வச்சு தைக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சு இதுவும் அதே மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கிறனால 2 வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக அதே இடத்துல நிற்கும். இல்லைனா கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். நல்லா ஒவ்வொரு வாட்டி இந்த ஸ்டோனை வைக்கும்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்டோனை வைங்க. ஸோ இப்போ ஒரு வாட்டி கோத்துட்டோம். ஸோ இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி நீடில் விட்டு நம்ம கோத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கே வச்சு இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு நாட் போடணுன்ட்டு இல்லை, அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எங்கெல்லாம் கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதோ இது வந்து எங்கேயாவது ஒன்று வச்சா போதும். இது ரொம்ப பெரிய ஸ்டோன் அப்படிங்கிறதால ஸோ கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சின்ன சைஸ்லேயும் நான் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்னதுங்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா வைக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோன் வைக்கும்போது நல்லா கிளிட்டராக இருக்கும். இதுக்கடுத்து இதுக்குள்ளே இருக்கிற கேப்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பேர்ல்ஸும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்து அதொன்றும் இதொன்றும் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கேப்ஸ் ஃபுல்லாமே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதுக்காக ரொம்பவுமே கேப் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வச்சு அடைச்சிடாமல் கொஞ்சம் அந்த துணியோட கலரும் தெரிகிற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதொன்று இதொன்று மாற்றி எடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே டேரெக்டாக அப்படியே வச்சுட்டே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த கேப்பில் அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை சுற்றி நான் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த இடம் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா அங்கே ஒரு பீடை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கணும்.
ஸோ அடுத்து கேப் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டிச்சு ப்ளைனாகவே போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி இடம் இல்லை, இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பக்கம் அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு நாட் போட்டுட்டு தான் அடுத்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம நாட் போடாமல் அப்படியே ஒரு ஸ்டிச்சு மட்டும் ப்ளைன் ஸ்டிச் போட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எந்த கலர்ஸும் எனக்கு அவ்வளோவா தெரியல, ஒயிட் வச்சுருந்தாலும் ஒயிட்டாக இருக்குங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் ரெட் கலரில் அங்கங்கே நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அதை ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் பார்க்க நல்லா லுக் அழகாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் போடுறேன், முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.